தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 37வது பாசுரம் பார்க்கலாம். தெளிவிழா கலங்கர் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளி உளார் தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவார் எளியதோர் அருளும் அன்றே என் திறத்து எம்பிரானார் அழியன் நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். 38வது அடுத்த பாசுரம் ஒரு ரத்னம் போல இந்த திருமாலைக்கே அமைஞ்சிருக்கிற ஒரு பாசுரம். 37 வரைக்கும் உள்ள பாசுரங்கள் என்னென்னா அந்த ரத்னத்தை வைக்கக்கூடிய பெட்டி போன்று அமைச்சிருக்கார். 38 ரத்னம், 38க்கு மேலே 39 44 வரைக்கும் உள்ள பாசுரங்கள் அந்த பெட்டிக்கு ஒரு மூடி போல் அமைச்சிருக்கார். இப்போ நம்ம அதில் 37வது பாசுரம் பார்க்கலாம். அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, பகவான்கிட்ட ஆழ்வார் சொல்கிறார், உன்னை விட்ட எனக்கு வேறு என்ன புகழ் சொல்லு, எனக்கு வேறு புகழும் இல்லை, வேறு பயனும் இல்லை, என்னை சோகப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கூக்குரல் அடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தாயே, இந்த கலங்கி நிற்கும் நீரால் சூழப்பட்ட திருவரங்கத்தில் எழுந்தருள் இருக்கும் பெரிய பெருமான் எப்படி இருக்கார்? நல்ல ஒளிபடைத்தவராக இருக்கிறார். ஏன்னா ஸ்ரீரங்கமே ஒளிபடைத்தது தான். அப்போ பெரிய பெருமான் எப்படி இருப்பார்? நன்கு ஒளிபடைத்திருக்கிறார். அவரே தாயாகவும் தந்தையாகவுமாக இருக்கிறார். நமக்கு ரொம்ப எளிமையானவர். எனக்கு அருள வேண்டும் என்று தான் கேட்குறேன். நான் என்ன கஜேந்திரன் மாதிரி என்னை ரட்சிக்கவான்னு குரல் கொடுத்தேனா? இல்லை ஆயர்பாடியில் எல்லாரையும் காக்கிறதுக்காக கோவர்தனமலை தூக்கி பிடிச்சியே, அதை பற்றி நான் கேட்குறேனா? இல்லை நரசிம்மாவதாரம் எடுத்து பிரார்த்தனை ரட்சித்தையே, அப்படி எந்த இதுவுமே நான் கேட்கலையே. எளிமையானவர் ஆச்சே நீ, எனக்கு அருள வேண்டும் என்று தானே கேட்கிறேன். எம்பெருமானாரே, என்ன தன் பையன் என்றும் என் சிறு குழந்தை என்றும் சொல்லி வா அப்படின்னு சொல்ல மாட்டாயா? இது என்ன கொடிது அப்படிங்கிற. ஏன்னா பகவான் என்ன பண்ணுவார், ஒரு பக்தன் நெருங்கி வரும்போது கொஞ்சம் உடனே அருள் புரிய மாட்டார், கொஞ்சம் சற்று விலகி விடுவார். ஏன்னா அப்படி விலகினா தான் அந்த அடியாருக்கு பக்தி இன்னும் பெருகும், பெருமாள்கிட்ட போகணும் தோணும். இப்போ குழந்தை அம்மா கிட்ட போகிறச்சே கொஞ்சம் அம்மா நகர்ந்து போவா இல்லையா, கிட்டக்கு வரட்டும்னு, அது மாதிரி. அதனால இப்போ அவர் ஆழ்வார் புலம்புறார், என்னை கூட்டுக்க மாட்டியா, உன் பையன் தானே வான்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறார்.